தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூச்சி தாக்குதல் காரணமாக இந்த ஆண்டும் மா உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது காலநிலை மாற்றம் காரணமாக முன்கூட்டியே மாமரங்களில் மாம்பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஏக்கருக்கு பல ஆயிரம் செலவு செய்து மருந்துகள் தெளித்த போதும் மாமரங்களில் தத்துப்பூச்சி மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சி தாக்குதல் காரணமாக மாம்பூக்கள் மாமரங்களிலேயே கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வராங்க. மா விவசாயிகளை காக்க மத்திய ஆராய்ச்சி நிறுவனம், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பையூர் ஆராய்ச்சியாளர்கள் ஆண்டுதோறும் முறையான பயிற்சி அளித்து மா விவசாயிகளை காக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2026 மா விவசாயிகளுக்கு மகசூல் கொடுக்கணும் எதிர்பார்த்தோம். பொங்குலப்பழம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அருமையான முறையில 80% மா பூக்க தொடங்குச்சு. எங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் மகசூல் கொடுக்கணும் நாங்க மிகவும் ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். அதே படிப்படியா பாத்தீங்களா, அந்த பொங்கல் முடிஞ்சதோன்னு எங்களுக்கு அதே துக்கம் தான் வந்துடுச்சு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பூக்குகள் பூத்துச்சு, தத்துப்பூச்சி, சாறு உறிஞ்சி பூச்சி எல்லாம், ஜோன பூச்சி எல்லாம் பாருங்க, பூ பூரா கருகி போச்சு. ஒரு பிஞ்சு கூட இல்லை. சுமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள், மா விவசாயிகள் இருக்கும். எங்க வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 5 வருடமா மா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குரிய. விலை நிர்ணயம் இல்லை, ஆணையம் அமைக்க சொல்லி கேட்டோம். அதே மாதிரி மாங்குள் நிறுவனம் எங்களுக்கு வெளி மாநிலத்தில் வாங்குற மாங்காய் கட்டுப்பாடு வேணும். மாங்குள் நிறுவனத்தையும் காப்பாற்றவும் தமிழக அரசு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இலவசமாக அவங்களுக்கு கரண்ட் சலுகையிலாவது கொடுக்கலாம். எங்கள் வாழ்வாதாரம் அதே மாதிரி விலை நிர்ணயம் செய்யணும் மா விவசாயிகளை. இந்த மாதிரி கடந்த 5 ஆண்டு காலமாக மா விவசாயம் பண்ணதுல எங்களுக்கு பெருத்த நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்குது. இது வரைக்கும் எனக்கு 5 வருஷத்துல வருஷத்துக்கு 50,000 ரூபாய் நான் முதலீடு போட்டிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த 50,000த்துக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல. இந்த மா விவசாயிக்கு நிறைய ஆராய்ச்சி மண்டலமெல்லாம் பையூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் எங்களை எதுவுமே கேட்கறதில்ல. செலவு மட்டும் எங்களுக்கு ஒரு தனியார் உரக்கடையில் போயிட்டு மருந்து வாங்கினோம்னா எங்களுக்கு ஒரு மருந்துக்கு 20,000 25,000 ரூபாய் எங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இது கவர்மெண்ட்ல எங்களுக்கு மானியத்தில் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது சென்றாமணி கிராமத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 100 ஏக்கரா மாஞ்செடி பூரா நல்லா பூ எடுத்துச்சு. பனி காரணமாக இந்த பூச்சி, தத்துப்பூச்சி பூரா அடிச்சு பூராமே டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதனால இந்த கவர்மெண்ட் எதான ஒரு இழப்பீடு கொடுக்குமாறு பணியோடு கேட்டுக்கிறேன்.